கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சூரியன் 10ஆம் வீட்டில் குரு மற்றும் சுக்கிரனுடன் சேர்ந்து இருப்பதால் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீங்கள் இதுவரை வேலையில்லா திண்டாட்டத்துடன் போராடிக் கொண்டிருந்தால் இந்த மாதம் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்மையானவை. எனவே சிறந்த வாய்ப்புகளுக்கு முயற்சி செய்யுங்கள். வேலையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும். உங்கள் பணியிடத்தில் உயர் பதவியை அடைவதற்கான வலுவான வாய்ப்புகள் உள்ளன. அரசு வேலைகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி சொந்த ராசியில் 8ஆம் வீட்டில் வலுவாக அமர்வதால் வியாபாரம் பலப்படும். உங்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்ய விரும்பினால் நேரம் பொருத்தமானதாக இருக்கும். நீங்கள் சரியான திசையில் முன்னேற முடியும். இது வணிகத்தில் உங்களுக்கு வெற்றியை தரும் மற்றும் சரியான வகையான முன்னேற்றத்தையும் பெறலாம். வெளிநாட்டு பயணங்களின் உதவியுடன் உங்கள் வணிகம் வளர்ச்சியடையும் மற்றும் சில ரகசிய ஆதாரங்களையும் பயன்படுத்தலாம். 5ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் மாத தொடக்கத்தில் 9ஆம் வீட்டில் தங்குவார். இது மாணவர்களுக்கு படிப்பதற்கான வாய்ப்பையும் வழங்குகிறது மற்றும் அவர்களில் உற்சாகமும் ஆர்வமும் நிறைந்திருக்கும். இந்த ராசி மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி படிப்பில் சிறப்பாக செயல்படுவார்கள். 4ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் 10ஆம் வீட்டில் அமர்ந்து 7வது வீட்டில் அமர்ந்து மாத தொடக்கத்தில் இருக்கிறார். மற்றபடி சூரியனும் குருவும் 10ஆம் வீட்டில் அமர்ந்து 4ஆம் வீட்டை பார்ப்பார்கள். இதிலிருந்து குருவின் அம்சம் 2வது வீட்டில் இருப்பதால் முன்னோர்களின் தொழிலில் லாபம் கிடைக்கும். இது குடும்ப வருமானத்தில் அதிகரிப்பை ஏற்படுத்துவதோடு குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் அதிகரிக்கும். வெவ்வேறு குடும்ப உறுப்பினர்களுக்கு பரஸ்பர அன்பு, சடங்கு மற்றும் மரியாதைக்கு போதுமான நேரம் இருக்கும். 5ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் 9ஆம் வீட்டில் அமர்வார். 9ஆம் வீட்டில் செவ்வாய் அமைவது உங்கள் காதல் வாழ்க்கையை வலுவாக்கும் மற்றும் உங்கள் காதலியுடன் நீண்ட பயணத்திற்கான வாய்ப்புகள் உயரும். ஜாதகக்காரர்கள் தங்கள் துணையுடன் நல்ல நேரத்தை செலவிடுவார்கள். உங்கள் வாழ்க்கை துணை சுறுசுறுப்பான வேலையில் ஈடுபடுவார். ஆனால் தனிநபர்களிடையே குறைவான தெளிவு இருக்கலாம். குடும்பம் மற்றும் உங்கள் மாமியார் இடையே லேசான மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன மற்றும் பிரச்சனைகளை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். இதனால் உறவு அழகாக இருக்கும். சனியும் இந்த மாதம் முழுவதும் 8ஆம் வீட்டில் அமர்வதால் எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும். சனி கிரகம் பழைய சொத்துக்களை வாங்குவதற்கும் விற்பதற்கும் அல்லது மூதாதையர் சொத்துக்களை திறமையாக வழங்குவதற்கும் உதவும். 8ஆம் வீட்டில் சனி அமர்ந்து செவ்வாய் மற்றும் ராகு 9ஆம் வீட்டில் அங்காரக தோஷத்தை உண்டாக்கும். இது ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தும். எனவே ராசிக்காரர்கள் இதில் கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரம்: பழங்குடியினர் ஸ்ரீ பஜ்ரங் பானை தவறாமல் ஊத வேண்டும்.